அன்பார்ந்த தோழர்களே, தோழர் காமராஜ் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர நிறுவன சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் சிவவணக்கத்தை உருவாக்கி கொள்கிறேன். தோழர்களை நேரம் கருதி ஒரு சில செய்திகளை கூட பகிர்கிறேன். தோழர் காமராஜ் ஒரு எளிய மாந்தன். ஆனால் அவருடைய உறவு பல்வேறு இடங்களில் உயர்ந்த இடத்துல இருக்கும். நிறையா நூல் வாசிப்பாளர், சிறுகதை, இலக்கியம், அரசியல் எதை குறித்தும் யாரு கூடயும் பேசக்கூடிய ஒரு சிறந்த தோழர். எதனாலும் சரியே தோழர் வாங்க அப்படின்பாரு. யாருக்கிட்டையும் எங்களை பொறுத்த வரைக்கும் தோழர் நிறையா கருத்துக்களை வைப்பார். ஆனால் வாதாட மாட்டாரு. சரி தோழர் அப்படி கிளம்பிடுவார். ஆனால் எல்லோரையும் வாரம் ஒரு முறை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார். என்ன ஒரு விஷயம்னாக்கா கொஞ்சம் உடல்நலத்தையும் பார்த்துருக்கலாம். அதுதான் ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாருமே இறக்குறோம், பிறக்கிறோம். ஒரு அரசியல் கொள்கை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். ஒரு அரசியல் தான் ஒரு மனுஷனை வழிநடத்தும். ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு பெரியாரிய அரசியல்வாதியாகவும் மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய சொந்தக்காரராகவும் வந்திருக்காரு. ஏன்னா இலங்கை அதிகாரி தூதரக அதிகாரி சேலம் வந்தப்ப போய் முற்றுகையிட்டு பெரிய சிக்கலாக சிறையெல்லாம் படுத்தப்பட்டார். தொடர்ந்து ஈழ அரசியலை வலியுறுத்தி வந்தார். அதனால அவருக்கு ஒரு அரசியல் இருந்தது. அந்த அரசியல் தான் அவரை வழிநடத்தியது. அந்த அரசியல் இந்த மண்ணுக்கான ஒரு அரசியலா இருந்தது. அந்த வகையில் தோழர் என்ன ஒரு செய்தினாக்கா உணர முடியல. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாங்க, காமராஜ் தோழர் இன்னும் இருக்கிறாரான்னு. இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இன்னும் காமராஜ் தோழர் அந்த வேலைகளின் மூலமாக, இந்த அரசியல் பணிகளின் மூலமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு ஒரு தோழர் எங்க முன்ன மாதிரி காமராஜ் தோழலாம் பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. அவருக்கு இறந்தது கூட தெரியல. ஆனால ஒரு பக்கம் எங்களுக்கு உள்ளங்கள் இறந்தப்போ போய் பார்த்தாலும் கூட, நேரில் இரங்கல் நேர்களும் போனாலும் கூட இன்னும் உணர்வுகள் இன்னும் ஏற்க மறுக்கிறது. ஏன்னா எங்களை மாதம் ஒரு முறை சந்திக்க வருவார். இந்த மாதம் சந்திக்கவில்லை. அதனால் ஒரு வருத்தமாக இருக்கிறது. இன்னும் இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவை குழுமிற்கு அனைவருக்கும் முதல் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, தோழர் காமராஜருக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு, காமராஜர் சிங்கப்பூர்லேருந்து வந்த போஸ்டில் அறிமுகமானார். 2005 சேலம் சிறைக்கு போகும்போது காமராஜ் இப்போ எப்படி இருந்தாரோ அது மாதிரி நானும் என் குடும்பத்தோடெல்லாம் எந்த ஒட்டு உறவு இல்லாமல் தனித்து இருந்தேன். அப்போ சிறைக்கு போன பிறகு எங்கள் வீட்டிலெல்லாம் பேசி எங்கள் அப்பா அம்மாவை, மனைவியை எல்லாம் சிறைக்கு அழைச்சிட்டு வந்து பார்க்க வச்சு வேலையெல்லாம் செஞ்சார். அதேமாரி 2009 கோவை சிறைக்கு போகும்போதும் இதேமாரி எங்கள் மனைவி, என் தம்பியை முதல்ல கூப்பிட்டு வந்தார். உறவுகளும் துண்டிச்சுட்டு பொது வாழ்க்கையில் முழுமையாக இருந்தது. இப்படி அவர் இருந்த மாதிரி நான் இருந்தேன். அப்போ எங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு அங்கே அறிமுகப்படுத்தி பேச வச்சு, சிறைக்கு எங்களெல்லாம் சந்திக்க வச்சு, அந்த மாதிரிலாம் வழக்கறிஞர்களோட ஒரு தொடர்பில் எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அந்த நினைவுகள்லாம் இன்னும் எனக்கு அகலாமல் இருக்கும். தொடர்ந்து அவரோட சேர்ந்து இயங்க முடியவில்லை. நடுவில் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் இறப்பு செய்தி கேட்டு தான் போயிட்டு வந்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது. நல்ல தோழர், நிறைய வாசிப்பார், நிறைய விவாதம் பண்ணுவார். எல்லா இடத்துலையும் மாற்றம் வரணுங்கிறதுல ரொம்ப துடிப்பாக இருப்பார். நிறைய அவர் குறித்து பேசலாம். நேரம் கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். கூட்டாளியாக இருக்க வேண்டிய பாட்டாளிகள் எல்லாம் தீட்டாளியாக இருந்தால் எப்படி புரட்சி நடக்கும் என்று வளர்க்கப்பட்ட எம்மின தலைவர் மேற்கு சூரியன் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வணங்கி வெண்டாடி வேந்தர் நீரோட்டி செய்த தந்தை பெரியார் அவர்களே வீர வணக்கம் செலுத்தி, தோழர் காமராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி என் உரையை தொடங்குகிறேன். நான் ஓமலூர் கமலாபுரம் என்ற ஊரிலிருந்து 2005 சேலம் வந்தடைந்தேன். அது ஒரு பெரும் வழக்கு. ஓமலூர் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தான் நான் தோழர்களோடு இணக்கமாகிறேன். அதற்கு முன்பு எம்காம் படித்துவிட்டு அந்த சிற்றுவையிலே நான் இருக்கின்றேன். அப்படி முதல் அறிமுகமாகும் போது
அந்த வழக்கில் நாங்கள் எல்லாம் கூட்டமைப்பாக செயல்படும் போது எனது பெயர் வெங்கடாச்சலம், எனக்கு பெயர் மாற்றியது தமிழ் தேசிய அமைப்பு. அப்பொழுது திருச்சி பெரியார் சிலை உடைக்கும் போது அதற்கு எதிர்வினையாக சங்கரமடம் சில பிரச்சனைகள் நடக்கின்றது. அப்பொழுதுதான் தோழர் டேவிட் அவர்களும் தோழர் பிந்துசாரன் அவர்களும் தமிழ்ச்சர் அவர்களும் பால் அவர்களும் சேர்ந்து காமராஜ் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் நான் கொளத்தூர் மணி அவர்கள் எனக்கு அறிமுகம். அப்பொழுது நாங்கள் செய்து செயல்பட்ட பார்த்து வியந்து போனவர் தோழர் காமராஜ் அவர்கள். நான் அதை விட இப்ப இருக்கிற இடையை விட இன்னும் ரொம்ப வலியா இருப்பேன். சிறந்த தமிழ் தேசிய அரசியலை பேசுவார், பெரியாரி அரசியலை பேசுவார். கொளத்தூர் மணியண்ணன் கூட அவ்வளவு நெருக்கம். ஒரு முறை நகைச்சுவையாக சொல்லலாம், அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களுக்கும் இருவருக்கும் இன்னொரு முக்கியமான நபர்கள் ஒரு ஆங்கிலத்திலே விவாதம் செய்கிறார்கள். கொளத்தூர் மணி அண்ணனுக்கு ஆங்கிலம் தெரியல என்று இவர் மொழிபெயர்ப்பு செய்ய போகிறார். அதுதான் தோழர் காமராஜ் அவர்கள். அங்க அண்ணன் பேசுற கண்டது 10 அடி தள்ளி வந்துட்டாரு. என்ன டேவிட் பிச்சை எடுக்கிறாரு, அவருக்கு தெரியாது. நாம் சொல்லலாம்னு போனா கலக்கி எடுத்துட்டு இருக்காரு அண்ணன் அப்படின்ட்டாரு. சண்டை ஆட்டி போட மாட்டாரு, கருத்தின் ரீதியா சண்டை போடுவாரு. அவர் நிறைய அன்பை சம்பாதி வச்சிருக்கிறார், நான் நிறைய பகை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். முதல் குற்றத்தடுப்பு சட்டத்தில் சென்று விட்டு வெளியே வரும்போது என்னை சந்தித்து நீதிமன்றம் அழைத்து வரார்கள் என்று நேரில் வந்து குழந்தை இருக்கிறது, இவ்வளவு படித்திருக்கிறீர்கள், வழக்கறிஞராக ஆக வேண்டிய நீங்கள் இப்படி வழக்கு வாங்கலாமா? நான் கேட்ட எல்லாத்தோட எனக்கு மட்டும் ஆசையா? அரசு வழக்கு போடுகிறது, இப்படி எனக்கு அறிவுரை சொல்லுவார். ஒரு முறை சபாபேட்டை என்று நினைக்கின்றேன், பிஜேபி கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபியுடைய பதாகை கிழித்து எரிந்து ஐஎஸ் காந்தி அவரை கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை, அவ்வளோ அடி வாங்கியவர், பயப்பட மாட்டார். ஓமலூரில் ஒரு முறை தோழர் கண்ணன் அவர்களை அண்ணாதுரை என்ற எஸ்ஐயும் வீரப்பன் என்ற ஒரு காவலரும் அடித்து விட்டார்கள். பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் போது உடனடியாக எங்களுக்கு அழைப்பு போன் வருகிறது. நானு, டேவிட், பாலு, தோழர் காமராஜ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாங்கள் செல்லுகிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தோழர் கண்ணன் அவர்களை காவல்துறை விரட்டுகிறான், போதையில் இருக்கிறான். விரட்டிட்டு ஓடுறான். 4 பேர் சேர்ந்து கதவை போட்டு லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிட்டு பத்திரிகையாளர் வர சொல்லிட்டோம். அப்ப வெள்ளைச்சாமின்னு சொல்லி ஒரு காவல் ஆய்வாளர், அப்புறம் வந்து அது அவர் என்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தோழர் கண்ணை அலுவலா சார் தோழர் விட்டோம்னா தோழர்லாம் விடக்கூடாது அவரு அப்படின்னு பேச காமராஜ் விடக்கூடாது, அவனை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறாங்க. அப்புறம் இவர் பரிதாபப்பட்டு விட சொல்றாரு, நாங்க விடல. அதன் பின்னிட்டு காவல் ஆய்வாளர் வந்து திறந்து அவரை ஓட விட்டுட்டாரு. யூனிஃபார்ம் கழட்ட சொல்லிட்டாரு. யூனிஃபார்ம் கழட்டிட்டு கக்கத்தை அடிச்சுட்டு அந்த எஸ்ஐ ஓடுறான். காமராஜர் துரத்துறாரு, நான் இந்த பக்கம் ஓடி போயிட்டோம். ஆக இப்படியெல்லாம் ஒரு சிறந்த தோழராக யாருக்கும் பயப்பட மாட்டார். அது எங்களுக்கு 2 வழக்கு எங்கள் மீது போட்டார்கள். நாங்க 2 வேலை கையெழுத்து போடணும். ஈரோடு போட்டுட்டான் நகர காவல் நிலையத்துல. காமராஜ் கேட்கிறாங்க, காமராஜ் தெரியலன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அரசு பண்ணப்பட வாங்க தோழர், என்ன பண்ணிவிட முடியும், எத்தனை போலீஸ் நான் பார்த்தேன். அப்படி ஒரு மாவீரன் தோழர் காமராஜ் அவர்கள். நாங்க சொல்லக்கூடிய 2010 வரைக்கும் டேவிட், பாலு, பிந்துசாரன், தமிழ் செல்வன், காமராஜ் இங்க நாங்கள் செய்யாத வேலைகளே அல்ல. எங்கள் 5வரும் தோழர் கொளத்தூர் மணியனுக்கு அவ்வளவு பிடிக்கும். இங்க எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சிறந்த கருத்துக்களை வழங்குவார், சிறந்த அறிவுரைகளை வழங்குவார், தனிப்பட்ட முறையிலும் வழங்குவார். அதிகமாக பேச வேண்டிய நிறைய பேசலாம் அவரை பற்றி. இப்பொழுது அவர் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்பு என்னை கோட்டை மைதானம் கோல்டன் பிரியாணின்னு பார்க்கிறார். நான் கொஞ்சம் கிறுக்கு முறுக்குன்னு பிரியாணி சாப்பிட்டு நின்றுட்டுக்கிறேன். வராரு, வண்டி யூட்டன் போட்டுட்டு வராரு. தோழர் என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னாரு. இல்லை தோழர் சாப்பிட்டேன். ஏங்க நீங்களாம் மனுஷனா, 2 அட்டாக் வந்துச்சு, பைபாஸ் சர்ஜரிக்காக காத்துட்டு இருக்கிறீங்க, பிரியாணி, இதுல வேற ஒண்ணு
எப்படி உடம்பு தாங்குது? உங்களுக்கு டாக்டர் தான் யாரு உங்களுக்கு அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து ஜிஹெச் மாத்திரத்தை எடுத்துட்டு இருக்கேன், இன்னொன்னு கூடுதலா நாகப்பட்டினம் சித்த மருத்துவர்கிட்ட இருந்து மருத்துவமாய் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தோழர்ன்ற. ஏங்க எனக்கு பயமா இருக்குது, உங்க டாக்டர்கிட்ட எனக்கு மருந்து வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறேன். தோழர் அவர் வருத்தம், நான் கூட்டிட்டு போறேன், நாடி பிடிச்சு பார்த்துட்டான், அவர் மருந்து தருவாரு, நான் வாங்கி தரேன் தோழர் அப்படின்றேன். சரிங்க தோழர் உடம்பு பார்த்துங்க அப்படின்னு நீங்க சல்லுன்னு போயிட்டார். அவர் யாருக்கும் எந்த உதவியும் கேட்க மாட்டார். அவருக்கு என்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கேட்க மாட்டார். அவர் கேட்கிற மூணு பேர்கிட்ட உதவி கேட்பாரு. அது 3 பேரும் நண்பர்கள், ஒன்னு டேவிட், ஒன்னு பாலு, ஒன்னு செந்தில், அடுத்தது தோழர் மணிமாறன், தோழர் மணிமாறன். இவங்கிட்ட தான் அவர் வந்து உதவி எதிர்பார்ப்பார். அவர் நினைச்சாருன்னா எத்தனையோ லட்சம் சம்பாதிச்சிருக்கான், ஆனா இவ்வளவு பெரிய அன்பை சம்பாதிச்சிருக்காரு. தோழர் மறக்கவே முடியல. ஏடா 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, முகநூல்ல பாக்குறேன் இறந்து போயிட்டாரு. இன்னொரு தோழர் கூப்பிட்டு என்ன பண்ணா, தோழர் ஆட்டோ மாறி செத்து போயிட்டாரு. ஐயோ காமராஜ் அவரு அந்தால் நல்லா தாயா இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா போச்சு, இப்பதான் நான் காமராஜை பாடி கொடுத்தா ஆட்டோ மாறி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்படிலாம் இல்லை சொல்லி அவருக்கு திருத்தி, அப்புறம் இன்னொரு தோழர் கேட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் முரளின்னு சொல்லி இப்ப நம்ம கண்ணங்குறிச்சியில இருக்கிறாரு. தோழர் காமராஜ் என்ன சமூகம், ஏண்டா என்ன நடந்துட்டு என்ன சமூகம்னு கேட்கிறேன். அவர் என்ன சமூகம்னு யாருக்குமே தெரியாது, ஆனா அவர் சொல்றது தப்புதான், அவரு பெரிய சமூகத்தை சார்ந்தவர், அப்படி ஆட்டி காமிச்சிக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். எந்த சாதியும் அல்ல, மதமும் அற்று ஒரு நல்ல நண்பராக, நல்ல தோழராக, நல்ல கருத்தியல்வாதியாக, நல்ல சிந்தனைவாதியாக இன்றைக்கு காமராஜ் செயல்பட்டது என்று சொன்னால் நம்மளால் மறக்க முடியவில்லை. நாங்கள் 5 பேரும் சேர்ந்தோம் என்று சொன்னால் சாவப்பா கூட பொழைச்சிருவோம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு 5 பேரும் நாங்கள் இங்க செயல்பட்டு கொண்டிருந்தோம். இந்த 10 ஆண்டு காலம் அவரவர் குடும்பம், பணம், வேலை இப்படி இருந்ததனால் எங்களால் சந்திக்க முடியவில்லை. ஆகவே தோழரை இழந்தது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சொன்னா அவர் சொல்லுவாரு, தோழர் நீங்க மருந்து மாத்திரை காப்பாத்துறவங்கள உங்க தில்லு தான் உங்களை காப்பாத்துது, ஆனா எனக்கு பயமா இருக்கு தோழர்னு. பயப்படாதீங்க, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆகவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கிறது. தோழருக்கு ஈடு நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல. இப்படி பேசி கூடி முடிச்சு நம்ம போயிடுவோம், பின்னாடி என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அவரோட இறப்பு இப்ப லைட்டா எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திடுச்சு, அப்ப நான் என்ன திருத்திக்கணும். ஆகவே அனைத்து தோழர்களுக்கும் நன்றி செலுத்தி, தோழர் காமராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி, மென்மேலும் அவருடைய கருத்தியலை, பண்பாட்டு சிந்தனைகளை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவருடைய செய்த தியாகங்களை பரப்புரை செய்யுமாறு தாழ்வுரை கேட்பது தோழர் காமராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி அனைவருக்கும் வாய்ப்பளித்த எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, காமராஜோடு எனக்கு 1993 பழக்கம். நான் காமராஜ் இளமரன் சொன்ன மாதிரி 5 பேர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர் தான். இரவு 12 மணி கூட ஃபோன் பண்ணி எனக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு பேசிட்டே இருப்பார். அவர் காந்தி மேலே பற்றி ஏற்படுவதற்கும் அண்ணாவோட புத்தகங்களை கொடுப்பதற்கும் நான் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன். அவருடைய சில பழக்கங்கள் வந்து விடுபடுறதுக்கும் நான் காரணமாக இருந்திருக்கிறேன். இறப்புக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட இரவு 10:30 மணிக்கு என்னை வீட்டுக்கு அழைச்சி, கட்டாயப்படுத்தி என்னை வீட்டுக்கு அழைச்சி இப்போ 1 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். என்ன நினச்சி பேசினாலும் தெரியல. ஒரு 15 நாள் கழிச்சு அவர் இறப்பு செய்தி வந்து பெரிய வேதனை தரக்கூடிய செய்தி. என்னால் ஒரு 3 நாள் வந்து அந்த நினைவிலேருந்து விடுபடவே முடியல. எங்கே போனாலும் சுற்றி அந்த நினைவே வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தோழர், நெருக்கமான ஒரு தோழர். இழப்பு வந்து பெரிய இழப்பு தான். குடும்பத்தை நாம் சொல்ல முடியாது, பேர் இழப்பு அவங்களுக்கு. அந்த இழப்பை நாம் ஏதோ ஒரு வகையில் ஈடு செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றுக் நன்றி. அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு
தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற என் அருமை தோழர் டேவிட் ஜெகதீஷ் அவர்களுக்கு புரட்சிகரமான வணக்கத்தையும், தோழர் காமராஜ் அவர்களுக்கு, மொழிப்போர் தியாகிகளுக்கு புரட்சிகரமான வணக்கத்தை உறுதாக்கி கொண்டு ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம்னு நான் நினைக்கிறேன். தோழர்களே, இங்க வந்திருக்கிற கூடிய தோழர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு ரத்த உறவுகள்லாம் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. அதே போலத்தான் தோழர் காமராஜ் பாத்தீங்கன்னா எனக்கு ரத்த உறவுலாம் கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. ஆனா எங்கேயோ இருந்த காமராஜ் இருந்த உடனே என் கண்ணுல பாத்தீங்கன்னா தானா கண்ணீர் வந்தது. அவர் எனக்கு ரத்த உறவு எந்த இதுலயுமே தோழர்ன்ற ஒரு உறவு தான். அவர் இறந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அப்ப ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா வாழ்றான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் வாழுகிறவன் பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாம போயிடறான். தோழர் காமராஜ் பாத்தீங்கன்னா நான் இறக்கும் வரை, நான் என்னைக்கு சாவறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இறக்குற வரை தோழர் காமராஜ் என் நினைவுல இருப்பாரு. நீங்க 12 மணிக்கு போன் அடிச்சு தோழர் காமராஜ் தோழர் கூட்டம் ஒண்ணு அப்படின்னா கூட எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இவருதான். அப்ப ஒரு வரலாற்றுல வாழ்றாங்கன்னு சொன்னா ஏதோ தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் வாழுகிறவர்கள் ஒரு வரலாற்றிலே நிலைப்பதில்லை. அப்படித்தான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தோழர்களோடு நான் எண்ணற்ற போராட்டத்திலே நான் பங்கு பெற்றவன். அதே போலத்தான் தோழர் காமராஜோடு எண்ணற்ற போராட்டத்திலே, எண்ணற்ற ஈர விடுதலை போராட்டத்திலே நான் பங்கெடுத்தவன். தோழரை நன்கு நான் அறியப்பட்டவன். அதே போல தோழர் இளமாறன் சொன்னதை போல ஒரு 6-7 மணி இருக்கும், நான் வாமூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். ஒரு பிச்சைக்காரன் 79ஆம் நம்பர் பஸ்ல அடிபட்டுறான். அடிபட்டவன்னா அந்த பிச்சைக்காரனுக்கு பாத்தீங்கன்னா பின்மண்டையில பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ஆறா போகுது. உடனே எனக்கு அதை பார்த்துட்டு என்னால ஒண்ணும் முடியல, ஐயோ வாங்க சார் அப்படி இப்படின்னு கத்துறேன். உடனே வெள்ளைச்சாமிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வரான். அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா என்ன மிரட்டான், டே நீ யாரு அப்படின்னு. சார் நான் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு தோழர் அப்படின்னு சொல்றேன். நீ எவனா வேணும்னா இரு, போட அந்தாங்க அப்படின்றான். சார் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லு, இல்லைன்னா அப்புறம் அப்படின்னு. அதே போல ஆம்புலன்ஸும் கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்துச்சு. அந்த வெள்ளைச்சாமி சொன்னான், நீ பெரிய எவன் மாதிரி பேசணும்ல, தூக்கி 108ல ஏத்திட்டு போய் இறக்கி விட்டு போடா அப்படின்னா. சரி நம்ம என்ன போய் டிரைவரும் நானும் தான் இப்படி தூக்கி ஏத்துறோம். ஜிஹெச்ல என்ன பாத்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரனை நானும் அந்த டிரைவரும் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அன்புங்கிற ஒரு ரவுடி, அண்ணாதுரைங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா என்ன அடின்னு அடிக்கிறான். நான் இப்படி கீழே போட்டுனா அந்த பிச்சைக்காரன் விழுந்துருவான். உடனே ஏன் சார் ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு இப்படி கேட்கறேன். உடனே இன்னும் கூட அந்த வழியெல்லாம் எனக்கு இருக்கு, என்ன அடின்னு கடுமையான அடி. உடனே அப்பெல்லாம் தோழர் டேவிட், இளமாறன், பாலு, இப்படி எண்ணற்ற தோழர்கள் அப்போ ஒரு டீமா இருப்போம். முழு நேரமாவே இப்படி எல்லாம் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு களத்துல நிக்கக்கூடிய தோழர்கள்லாம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிறைய காணாம போயிட்டாங்க. அதுல எனக்கு மாறுபட்ட முரண்பாடு உண்டு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜிஹெச்லயே பாத்தீங்கன்னா காவல்துறையை உள்ளே வைத்து அரெஸ்ட் பண்ணது தோழர் காமராஜ், தோழர் டேவிட். ஆனா பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா பிணை வாங்கிட்டு எனக்காக டெய்லி ஈரோடு 2 வேளை போனோம். ஒரு வேளை கிடையாது, 2 வேளை. ஏன்னா அப்படி கடுமையா உழைத்த தோழர் டேவிட், பால், இப்படி எண்ணற்ற தோழர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தோழர் காமராஜ் மீது எனக்கு என்ன விமர்சனம்னு சொன்னா, என்னை பார்க்கிற போதெல்லாம் பாத்தீங்கன்னா தோழர் வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு என்னை ரொம்ப அன்போட உபசரிக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கு அதுல அவர் என் மேல ரொம்ப அன்பு காட்டுவாரு.
என்னை எங்க பார்த்தாலும் வண்டி நிறுத்தி டிவி வாங்கி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. ஆனா அதே போல தோழர் மீது எனக்கு என்ன விமர்சனம் என்று சொன்னால், அவர் கடைசி வரை தனிநபராகவே போராடி விட்டார். அவர் எந்த அமைப்போடையும் சேர மாட்டாரு. தோழர், நான் அடிக்கடி சொல்லுவேன், தோழர் திராவிடர் விடுதலை கழகம் இருக்கு, ஏன்னா தோழர் கொளத்தூர் மணி மீது ரொம்ப பற்று பாசம் வச்சுட்டு இருக்கிறவரு, அவரோட போய் இறங்கி வேலை செய்யும் தோழர் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டாரு. அதே போல எண்ணற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, எண்ணற்ற ஜனநாயக அமைப்புகள் இருக்கு, இப்படியெல்லாம் நீங்க போய் இணைஞ்சு வேலை செய்யுங்க தோழர் அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் தனிநபராகவே இருந்தது எனக்கு பெரிய ஒரு மாறுபட்ட ஒரு முரண்பாடு தான். அப்படி நம்மளும் ஏதோ ஒரு அமைப்புகளோடு இணைவதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பொண்ணு ரத்தத்தோடு தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 7 வயசா 10 வயசா எனக்கு தெரியல. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா லீ பஜார்னு நினைக்கிறேன், லீ பஜார்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொண்ணை ஒரு தலைமை ஏற்று நடத்துறாரு. தமிழுக்காக, தமிழர் ஈகிகளுக்காக ஒரு ஏன்னா அவ்வளவு தமிழ் உணர்வு பற்றால அப்படி வாழ்ந்தவர். அவருக்கு புரட்சிகரமான வணக்கத்தையும் அந்த குடும்பத்திற்கு, இப்படி போன்ற பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, அந்த தாய் தந்தையருக்கு பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில நான் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இவர் எல்லா அரசியலும் தெரிஞ்சவர். மார்க்சினா என்னன்னு தெரியும், அம்பேத்கர்னா என்னன்னு தெரியும், பெரியாரினா என்னன்னு தெரியும், RSSனா என்னன்னு தெரியும், எல்லா சித்தாந்தங்களும் எப்படி இந்த நாட்டுல இயங்குதுன்னு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா இப்படி போன்ற மகனை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருக்கு, ஏன்னா அவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கும். ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாவே அந்த தோழர்கள் ஜீரோ தான். பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா ஜீரோ தான். அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்கள் மதிக்காது. ஏன்னா காமராஜ் ஏதோ ஒரு சாதாரண நபர்லாம் கிடையாது. இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கிறாருன்னா இது ஒரு வரலாற்று ஒரு பதிவு. அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், இப்படி போன்ற பிள்ளையை பெற்றெடுத்ததற்காக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என் அருமை தோழர் டேவிட் ஜெகதீசனுக்கு மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் டேவிட், தம்பி ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, தோழர் காமராஜ் அவர்கள் எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர்கள் குறிப்பிட்டது போல தனது குடும்பத்திற்காக வாழாமல் தொடர்ந்து சமூகத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்துக் கொண்டிருப்பவராக இருந்தார் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் தோழர் காமராஜ் அவர்களை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரியும். நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது ஈழத்தமிழர்களின் மீதான படுகொலை அந்த நேரத்திலே நடந்து கொண்டிருந்த போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். அவர் சுயநலமாக சிந்தித்திருந்தால் அவர் சட்டம் முடித்து ஒரு வழக்கறிஞராக கூட இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் வெளியூரிலிருந்து வரக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தேவைகளை ஏற்படுத்தி கொண்டு
அவர்களுக்கு உறுதுணையாக, உற்ற நண்பனாக, தோழனாக திகழ்ந்தவர் தோழர் காமராஜ் அவர்கள். அவரை பொறுத்தவரை சமூகத்தை பற்றிய சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவரது எண்ணத்தில் எந்நேரம் ஓடாது. அவரை பற்றியே அவர் கவலைப்படாதவர். அவர் தனக்கு தேவையான தனி மனித தேவைகளை கூட புறந்தள்ளிவிட்டு எந்நேரமும் ஏதாவது ஒன்றை பற்றி, ஏதாவது ஒரு கருத்தியலை பற்றி, அது தமிழ் தேசியமா அல்லது பெரியாரியமா, அம்பேத்கரியமா, மார்க்சியமா அல்லது உலக ஏகாதிபத்தியத்தை பற்றிய ஒரு கருத்தியலா, ஏதாவது ஒன்று அதை பற்றி தெரிந்தவர்களோடு அந்த கருத்துக்களை தனக்கு தேவையானதை அறிந்து கொண்டிருப்பார் அல்லது தெரியாதவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார். ஆக அவரை பொறுத்தவரை இந்த சமூக மாற்றத்திற்காக, சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்காக, உரிமை மீறலுக்காக வருந்தக்கூடியவராக, ஒரு சமூக மாற்றத்தை எதிர்நோக்கியவராக, அதன் மீது ஒரு தாகத்தை கொண்டவராக இருந்தார். அவரது நடைமுறை வாழ்க்கையில எனக்கு முன்னாள் பேசிய தோழர் குறிப்பிட்டதை போல அவர் ஓர் இயக்கத்தில் உறுதியாக நின்றோ அல்லது அவரே சில இயக்கங்களை எல்லாம் கட்டமைத்தார். ஆயுத எழுத்து என்று ஒரு இயக்கம் வைத்திருந்தார். இன்னும் பல்வேறு அமைப்புகளை அவராகவே உருவாக்கினார். அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களோடு நீண்ட காலம் அவருடைய முன்னெடுப்புகளுக்கு, அவருடைய போராட்டங்களில், அனைத்து போராட்டங்களிலும் பங்கு பெறுவார். அவருடைய நன்மதிப்பை பெற்றவர். அவர் எங்கிருந்தாலும் எங்க காமராஜ் வரவில்லையா என்று அண்ணன் அவர்கள் கேட்பார்கள். அப்படி பெரிய நபர்களிடமிருந்து அடித்தட்டில் உள்ள விளிம்பு நிலை மக்கள் வரை எல்லோரிடமும் ஒரு பழகக்கூடிய நன்மதிப்பை பெற்றவராக இருந்த தோழர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. ஆக இன்றைக்கு நாம் எல்லோரும் அவருடைய நோக்கத்தை, அவருடைய நோக்கம் இன்று வரை வெற்றி அடையாமல் இருக்கலாம். அவர் நோக்கத்தை நாம் வென்றெடுப்பவர்களாக, கருத்தியல் தளத்தில் சமூக மாற்றத்தை எதிர்நோக்கியவர்களாக, அதற்கு களமாடுவர்களாக பல்வேறு தோழர்கள் முன்னால் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள். அவர் விட்டு சென்ற பணிகளை, அவர் என்ன நினைத்தாரோ, எந்த மாதிரி மாற்றங்களை விரும்பினாரோ அதை நாம் முன்னெடுப்போம். அது மட்டுமல்ல, தோழர் அவர்கள் அரசு திட்டங்கள், சாதாரண மக்களுக்கு தெரியாத திட்டங்கள், அது அந்த மாதாந்திர ஆதரவற்ற பெண்களுக்கான உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, குடும்ப அட்டை பெற்று தருவதாக இருந்தாலும் சரி, கல்வி கடன் ஏழை மாணவர்களுக்கு பெற்று தருவதாக இருந்தாலும் சரி, அந்த அலுவலகத்திலே சென்று சண்டையிட்டு போராடி இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காத ஒன்று ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அரசு திட்டங்களை அவர்களிடத்தில் கொண்டு சென்று அது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு சிறிய தேவையாக இருந்தாலும் சரி, அனைத்து தளங்களிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர். என்னை பொறுத்தவரையில் அவர் இன்னும் அவரது குடும்பத்திற்கு கொஞ்சம் பணியாற்றி இருக்கலாம். அதே நேரத்தில் அவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தி அவர் தன்னை தற்காத்துக் கொண்டிருக்க முடியும். அவர் தன்னை இழந்து கொள்ளக்கூடிய வயது அல்ல, நல்ல உறுதியான உடல் அமைப்பு, நன்கு சுறுசுறுப்பானவர். ஆகவே அவரை நாம் முன்மாதிரியாக எடுத்து நம்மை நமது உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். நம்மை நாம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை முதலில் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே போல நமது ஒவ்வொருவரும் அவர்களது குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு, தோழர் காமராஜ் அவர்கள் என்றும் நம் நினைவில் வாழ்வார் என்று தெரிவித்துக் கொண்டு, அவரது குடும்பத்திற்கு எல்லோரும் உறுதுணையாக எதிர்காலங்களில் இருப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த என் அருமை உறவுகளுக்கு
எனது ஜெய்பின் கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமை தோழர், அன்பு தோழர் காமராஜ் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், காமராஜர் தோழர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பழக்கத்தின் அடிப்படையில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால பழக்கமான நபர். எனக்கு 2006 சேலம் சட்டக்கல்லூரியில் நாங்கள் சேர்ந்த பொழுது 2006 சேலம் சட்டக்கல்லூரியில் மாணவர்களுடன் மிக நெருக்கமாக பழகிய நபர் யாருன்னு சொன்னா காமராஜர் அவர்கள் தான். நாங்கள் அந்த சேலம் சட்டக்கல்லூரி, சேலம் தனியார் சட்டக்கல்லூரி, சேலம் லா காலேஜோடைய விடுதி இருந்துச்சு அணைமேட்டில். அந்த விடுதியில காமராஜர் தோழர் மதியம் அங்கதான் இருப்பார், விடுதியில் தான் இருப்பார், என் கூட தான் இருப்பார். அந்த சமயத்துல தான் அவரு வெளிநாடுகள் இருந்து, அங்க வெளிநாட்டுல இருந்து அவரு சிங்கப்பூர்ல இருந்துட்டு இங்க வந்த நேரம். நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க, விடுதியில இதே மாதிரிதான் விவாதம் பண்ணி கோச்சிட்டு போயிடுவாரு. யாரான்னு பார்த்தா யாரோ ஒரு விவாதம் பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி அந்த விஷயத்தை அந்த முடிவு வரல விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரு. அதெல்லாம் அந்த நோ காம்ப்ரமைஸ். அவர்கிட்ட இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது, விவாதம் பண்ணிட்டே இருப்பாரு. நான் திடீர்னு என்ன கேட்பேன் நான் பசங்கிட்ட, இப்ப எங்க காம்ப்ரமைஸ் வரவே இல்லைன்னு சொல்லல, பயணிட்டு விவாதம் பண்ணிட்டு கோச்சிட்டு போயிட்டாருமா. அப்புறம் பார்த்தா நம்ம டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணுவோம். அப்ப நான் பேசி கூட்டிட்டு வாங்க வாங்க போலாம், இதெல்லாம் கோச்சி வாங்க போலாம், விடுதிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சில நாட்கள், அதாவது ஒரு பல நாட்கள் நிறைய, நான் கல்லூரி அந்த இது பண்ண மதிய சாப்பாடு எங்க சாப்பிடுவார். அந்த விடுதியில உட்காந்து பேசிக்கிட்டு மதிய சாப்பாடு சாப்பிடுவார். அதன் பின்னிட்டு 2007 ஈழப் போராட்டம் மிக இதான இருந்த பிறகு 2007, 2009 தம்பி ஜெகதீஷ் மற்ற அந்த நாங்க சட்டக்கல்லூரி அவங்க கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஜெகதீஷ் நம்ம தம்பி இறந்து போயிட்டா, அப்படி விஜய் சேட்டு மற்ற நிறைய தம்பிகள் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஈழப் போராட்டத்துல மிக பங்களிப்பு செலுத்துவதற்காக அந்த மாணவர்களை ஒருங்கிணைத்த பொறுப்பு அவருக்கு இருக்கு. அவரு ஏன்னா காமராஜர் தோழர் மூலியமா தான் நாங்க, எனக்கு ஜெகதீஷ் விஜய் கூட நிறைய பேர் எனக்கு பழக்கமான கலைக்கல்லூரி படிச்ச இந்த நபர் மாணவர்கள். அன்னிலிருந்தே அதை எப்பிலிருந்தே அவரு நெருக்கமாக வச்சிட்டு இருப்பார். தோழர் சொன்னது போல என்னைக்குமே அவர் என்ன பண்ண முடியும், தனிப்பட்ட நிலத்துக்கு சண்டை கட்டதே கிடையாது. அவர் அந்த கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை எடுத்தார்னு சொன்னா அது பேசுவதற்காக கொள்கை ரீதியாக மிக இது பண்ணுவாங்க. என்னை மிக நெருக்கம் அன்பு தம்பி நான் எங்க போதான் பாரு, என் தம்பி பார்த்திப்பு இருக்கா அப்படி, என் தம்பி பார்த்திப்பு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு சொல்ல போனா சேலத்துடைய செல்லப்பிள்ளை அவரா தான் இருப்பார், காமராஜர் தான் இருப்பார். அரசியல் ரீதியாக நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு அமைப்பு பேசி தொடர்பு வச்சாவே நம்ம அந்த கட் பண்ணிடுவோம். எப்பா போப்பா அவர் எல்லா அமைப்பும் சும்மா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா காமராஜர் தோழருடைய அமைப்போட தொடர்புல நம்ம யாருமே இல்லாத இருக்கணும், யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கூட இன்னைக்கு இருக்க இளம் சமுதாயத்திலிருந்து முன்னாடி இந்த தலைவர்கள் வரையும் அவர் பார்த்தா தொடர்பு இருக்கு. காமராஜர் அந்த இடத்துல ஒரு தனிநபரா தான் இருப்பாரு. ஆனா தொடர்பு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க தொடர்பு பெருசா இருக்கும், அவரோட பங்களிப்பு பெருசா இருக்கும். யாரு கூடயுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு மாசம் பார்த்தா என் கூட நெருக்கமா இருப்பாரு, அடுத்த மாதம் பாஸ்கர் கூட அங்க நெருக்கமா இருப்பாரு, அப்புறம் விஷ்ணு அவர் நெருக்கமா இருப்பாரு, டேவிட் நெருக்கமா இருப்பாரு, இங்க இருப்பாரு. ஆனா அப்படி நெருக்கமா இருந்தா கூட ஒரு நபர் கூட அவர் மீது கோச்சது கிடையாது. என்னப்பா எல்லா இடத்துக்கும் போறாருன்னு யாரும் கோச்சது கிடையாது. அப்படி இங்க இருக்கிற சேலத்தில் இருக்க அரசியல் ரீதியாக செல்ல பிள்ளையாக இருக்கிற நபர். ஒரு சின்ன ஒரு உதாரணம், தாதகாப்பட்டியில தோழர் மணியண்ணன் தலைமையில ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க. கூட்டம் கூட்டிருச்சு, பயங்கர கூட்டமா இருக்கு. நம்ம பேச நேரம் வந்துருச்சு, கம்மியா பேசுறது பண்ணணும். உடனே அண்ணன் சொல்றாரு, காமராஜ் சுருக்கமா பேசுப்பா அப்படிங்கிறாரு. நல்ல கூட்டம், அந்த யாரா இருந்தாலும் அந்த கூட்டத்துல போனா கூட என்ன பண்ண ஒரு 5 நிமிஷம் பேசுன்னு நினைப்பாங்க. போயிட்டு 2 ஈழம் வெல்லும் காலம் சொல்லுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாரு. உடனே அண்ணன் பார்த்து அண்ணன் ஆச்சரியம் இருப்பா, சுருக்குன்னு சொன்ன இது சுருக்குன்னு சொல்லி, நான் சும்மா ஒரு வார்த்தையை சொன்னேன், காமராஜ் சுருக்கமா பேசுன்னு சொன்னேன், அதனால ஈழம் வெல்லும் காலம் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் எங்க பார்த்தாலும் காமராஜர் கிண்டல் அடிப்பாரு. எப்ப அவர் சுருக்கம் சொல்லக்கூடாது, சொன்னா ஒரே வாரத்தில் முடிச்சு கீழே அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லா தலைவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய இது பண்ணாங்க. நம்ம விஜயராஜா தீக்குளிச்சு இறந்தப்பெல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சார் அவர். அதான் நான் அவர் கூட பயணிச்ச நபர்கள் தான் தெரியும். விஜயராஜா தீக்குளிச்சு ஈழ பிரச்சனை அப்ப தீக்குளிச்சு விஜயராஜான்னு சொல்லி தம்பி இறந்து போனோம். அப்படி இப்ப அந்த நம்ம அது
அவங்க அண்ணன் வந்து நம்ம தோழர் அமைப்பில் தான் இருக்காங்க, தான் இருக்காங்க. அந்த விஜயராஜா இறந்தப்ப நம்ம போஸ்ட்மேன்லாம் வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து ஈழ பிரச்சனை சம்பந்தப்பட்ட அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டாங்க. அதில் ஒருங்கிணைக்கிற வேலை, அழைக்கிற வேலை, கூப்பிடுற வேலை, அவங்க ஃபோன் பண்றது தொடர்பு, அப்பெல்லாம் வந்து ஈழ பிரச்சனை சம்பந்தமான தொடர்பு பார்த்தா அவருக்கு தொடர்பு இருக்கு. டக்கு டக்குன்னு நிகழ்ச்சி ரெடி பண்ணிடுவாரு. ஒரு டைம் புதிய சட்டமன்றம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து திருவுருவ சிலை வந்து அம்பேத்கர் திருவுருவ சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போடலாம் தோழர்னு சொல்லி சொல்றேன். நான் பார்த்து உடனே போடலாம் பார்த்து ரெடி பண்ணலாம், நானே ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த நோட்டீஸ்ல பார்த்தா திருவுருவ சீலைன்னு இருந்துருச்சு. 1000 நோட்டீஸ் அடிச்சு கொண்டு வந்தாரு. தோழர் என்ன தோழர் திருவுருவ சீலைன்னு இருக்குது, எப்படி தோழர் கொடுக்கறது? ஐயோ பாத்தி என்ன மாறி ஒரு பொண்ணு இருக்குதுங்க, அதை மாத்தி எழுதிருச்சுங்க, நானும் பாக்கலீங்க. ரொம்ப பதட்டமா பேசுவாரு, நம்மளையோட மிக பதட்டமா பேசுவாரு. அப்படியே தோழர் இது ஏன்னா அடுத்த நாள் காலையில் சட்டமன்ற திறப்பு முதல் நாள் நைட்டு கொடுக்கணும், ஈவினிங்ல கொடுக்கணும், மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை மட்டும் கையில் எழுதி உட்காந்து நானும் ஒரு 1000 நோட்டீஸ அந்த சீயை மட்டும் அந்த சிலையின் மாத்துறதுக்காக சின்ன நுழிச்சு விட்டு உட்காந்து நோட்டீஸ் திருத்தி எழுதி ஊட்டிட்டு இருக்கோம் நம்ம. அது போல நம்ம ஈழ பிரச்சனை இப்ப வந்து ஈழ பிரச்சனை சாதாரணமா பண்ணிக்கலாம். என்ன பண்றோம், போஸ்ட் ஓட்டுறோம், ஈழ பிரச்சனை பத்தி பேசுறோம், பிரபாகரன் படத்தை வச்சுக்கிறோம். நம்ம 2007, 2008 வந்து ஈழன்னு எழுதவே முடியாது. பிரபாகரன் போட்டாவே 10 போலீஸ் வந்துகிட்டே இருப்பான். ஒரு ஈழ பிரச்சனை போஸ்ட் ஓட்டினா கூட வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போலீஸ் கிழிச்சுக்கிட்டே வருவாங்க, இந்த போட்டா கிழிச்சுக்கிட்டே வருவாங்க, இல்ல கைது பண்ணுவாங்க. இப்ப கல்லூரி மண்டலம் எங்க கைது பண்ண மாட்டாங்க, மத்தவங்களை யாரா அமைப்புகள் அரசு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தோழர்கள் கூடிய அந்த பசை தூக்குறது, பசை கொண்டு வர்றது, அந்த போஸ்ட் பிரிச்சு கொடுக்குற வேலையெல்லாம் வந்து ஒரு கல்லூரி மாணவர் மாதிரியே செய்வார். எந்த விதையும் நம்ம ஒரு பெரிய ஆளு இதெல்லாம் சின்ன கண்ணா நாம இப்ப சின்ன கல்லூரி 2007, 2008 சின்ன கல்லூரி மாணவர்கள் நம்ம இவங்க சின்ன பசங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு. இது போன்ற கொள்கை ரீதியாக மிக நீண்ட காலமாக இங்கே பயணித்த நபர். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது பற்றி சொன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கான மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அரசியல்ல வந்து தலைவரை யாரும் உருவாக்கலாம், ஆனா அதை டீச் பண்ற அந்த கற்பிக்கிற அந்த ஒருங்கிணைக்கின்ற ஒரு சில அந்த தன்மை வந்து ஒரு சில நபர்கள் தான் இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஏற்பட்டா அந்த ஒருங்கிணைக்க வேண்டிய நபர் யாரா போனா காமராஜா இருப்பார். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், டக்குன்னு 10 பேர் பேசி ஒரு விஷயத்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருவார். அது போன்ற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த நபர். அவருடைய காமராஜர் இறப்பு என்பது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத, குடும்பத்து மட்டும் இல்ல சேலத்தில் இருக்கின்ற ஒரு நபருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கெல்லாம் வந்து ஒரு காமராஜர் நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம வந்து கேட்க வேண்டிய சூழலா இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். நிறைய நாட்கள் அங்கே சாப்பிட டீ காஃபிலாம் ஓட்டிருக்காங்க. காமராஜர் சொல்றாங்க டீ பண்ணிலே சாப்பிட்டுட்டு இரவுல விடுதலை ஒரு சில விடுதலையே படுத்துக்குவார், ஹாஸ்டலே படுத்துக்குவார், கல்லூரி ஹாஸ்டலே படுத்துக்குவார். அப்படிங்கிற நபர்லாம் அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நபர்கள் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுகின்ற அவர்களுக்கு தெரிவிக்க நிலைமை தான் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து இவ்வளவு சீக்கிரம் நடந்துடக்கூடாது. 2000 போன சட்டமன்ற எலெக்ஷன் அப்ப வந்து எனக்கு அவர் தான் கட்சி விளம்பரத்துக்கு ஆட்டோ ஓட்டினார், 3 சக்கர ஆட்டோ ஓட்டினார். 3 சக்கர ஆட்டோ ஓட்டி தோழர் நான் சொன்ன தோழர் நான் சொன்ன தோழர் ஆட்டோ வேணும் தோழர் பார்த்து என்னட்டு ஆட்டோ இருக்கு அப்படிங்கிறாரு. சரி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அது வெரிஃபிகேஷன் பார்த்து கலெக்டரேட் கொண்டு போயிட்டோம். கலெக்டரேட் கொண்டு போனோடனே ஆட்டோ நிப்பாட்டுறாரு. அந்த ஆதியை வந்து கைட்டு போட மாட்டேறான். யோ அந்த ஆட்டோ யாரையும் அந்த ஆட்டோ ஒண்ணு செல்ல போறது புட்டி உள்ள விழுந்துட மாட்டேங்குது, இந்த ஆட்டோ கொண்டு வந்து நீ வந்து அனுமதி கேட்கறீங்க எலெக்ஷனுக்கு, நான் தர முடியாது, இந்த ஆட்டோ ஆட்டோ யாரையும் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அந்த கையெழுத்து பார்த்து அவரு அந்த ஆடியோ தான் கையெழுத்து போட்டிருக்காரு. நான் தான் போட்டிருந்த ஆடியோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் நீங்க தான் சார் ஆடியோ எச்சு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாரு. சரி ஒரு பழக அடிச்சு போட்டுங்க வெளியே சொல்லாதீங்க, இந்த அனுமதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அரேந்து சொல்லிட்டு இருந்தாராம் அடுத்த எலெக்ஷனுக்கு பார்ட்டிக்கு நான் தான் வந்து வண்டி ஓட்டுவேன், நான் தம்பிக்கு நான் தான் வண்டி ஓட்டுவேன், வேற யாரும் வந்து ஓட்ட முடியாது எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா ஒரு நிகழ்ச்சி அந்த வழக்கறிஞர் இந்த ஒரு இறப்பதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் நடந்துச்சு. வழக்கறிஞர் கவினா கவியரசு ஒரு மேரேஜ், அந்த மேரேஜ்ல பார்த்து நம்மளால பேசிட்டு இருக்காரு அரவிந்த் கிட்ட. அவ்வளவு ஒரு மிக நெருக்கமான தோழர் அவரு. அதனால அவர் இழப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு இவ்வளவு சீக்கிரம் இதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த இறப்புடைய அடிப்படையில் அவர் குடும்பத்திற்கான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு தோழருக்கு நான் செம்மார்ந்த வீரமனுக்கும் அவர் போன்ற தோழர்களை உருவாக்குவது கஷ்டம் என்ற அடிப்படையில் நம்ம ஒரு கொள்கையை நம்ம கண்டிப்பா அவருடைய அந்த பழக்க வழக்க கொள்கைகளை நம்ம சந்ததிக்கு தெரிவித்து கொண்டு அன்பு தோழர் காமராஜ் அவர்களுக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் வீரவணக்கம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தோழர் காமராஜருடைய பேரை கேட்டாலே எங்களுக்கு எல்லாம் வந்து அவர் முகநூல்ல தான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரபலமா இருந்தார். ஏன்னா அவருடைய எல்லா பதிவுகள்லையுமே ரொம்ப ஒரு நேர்த்தியா இருக்கும்.
ஒரு பிங்க் கலர் பேக்ராப்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டு வந்தாலே இது காமராஜ் தோழரோட பதிவு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது எப்பவுமே மாத்தல. எதுக்கு ஆர்டிஎக்ஸ் அப்படின்னு அதுல வச்சிருந்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய பதிவுகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு எதுக்கும் யோசிக்க மாட்டாரு, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. எதிர இருக்கிறீங்க வாங்க தோழர் நம்ம பாத்துக்கலாம் இல்ல அவங்க பேசிட்டு நீங்க ஒரு கவலைப்படாதீங்க போல நம்ம அருள் இருக்கிறது அதை பார்க்கலாம். நம்ம தோழர்கள் என்ன பேசுறாருங்கிறதே நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு வேகமா பேசக்கூடிய தோழர் அவரு. கொஞ்சம் நிறைய எனக்கு அவருக்கும் எனக்குமான நிறைய கலந்துரையாடல் இருக்கு. அவர் எனக்காக செஞ்ச வேலைகள் நிறைய இருக்கு. என்னுடைய படம் வந்தப்போ அவர் பட்ட பதட்டம்லாம் இருக்குல்ல, ஒரு இயக்குனர் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்னென்னலாம் பதட்டப்படுவோமோ அது அப்படியே நம்மளுடைய ஒரு ஜெராக்ஸ் நம்மளுடைய குளோன் ஒன்று எடுத்து வச்சு அதை பதட்டப்படுறதை நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி நம்ம தோழர் காமராஜ் அவருடைய பதட்டத்தை நான் பார்த்தேன். தோழர் இந்த திரையரங்கத்துக்கு தோழர் இந்த நேரம் போனா சரியா இருக்கும்னு நினைக்கிற தோழர், நம்ம தோழர்கள் போற தோழர் அங்க அதுக்கான டிக்கெட்டுகள் வாங்கின தோழர் என்ன தோழர் நம்ம அடுத்து நம்ம பெரிய அளவுல பண்ணிடலாம் தோழர், கவலைப்படாதீங்க தோழர் அப்படின்ட்டு நமக்குள்ள என்ன எல்லாம் பதட்டம் இருக்குமோ அந்த அத்தனை பதட்டத்தையும் அவரே அப்படியே நம்ம கண்ணாடியில் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு பரிதவிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோழர் எனக்கு அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஐபி அவரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு தோழர் நான் இன்னைக்கு அவரை வந்து சந்திச்ச தோழர், அவர் அரசியல்ல சினிமால ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அவரை சந்திச்ச தோழர் ரொம்ப முக்கியமான நிகழ்வு தோழர் அப்படின்னாரு. அப்படிங்களா சரிங்க தோழர், எனக்கும் அவருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடம் இருக்குது தோழர், எனக்கு பெருசா அவர் மேல உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்படியே தோழர் அப்படின்னா அந்த புகைப்படங்கள்லாம் கூட என் மொபைல்ல இருக்கக்கூடாது, நான் அழிச்சிடுறேன் தோழர். நான் இப்ப முகநூல்ல பதிவிடலான்னு தோழர் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படியும் நல்ல வேலையா உங்ககிட்ட சொன்னேன். நான் அவரு மொபைல்ல கூட அவரோட போட்டோல இருக்கக்கூடாது தோழர். அப்படி தோழர் அவருக்கும் எனக்கும் தான் தோழர் பிரச்சனை, உங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பதிவிடுங்க. அவர் சேலத்துல ஒரு முக்கியமான நபர், நீங்க ஒரு பதிவிடுறதன் மூலமா அவருக்கு வேற சில உங்களுக்கு ஏதாவது வேலைகள் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாரு. அவர் தெரிஞ்சவராக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான தோழர். இல்ல தோழர் அவர் அப்படியான ஆளா இருக்கிறது எனக்கு நண்பரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு தோழர். உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கும்போது நான் எப்படி தோழர் அவர் நண்பரா வச்சுக்க முடியும்? அப்படின்னு ஒரு புகைப்படத்தை பதிவிடவும் இல்லை. நம்மளா இருந்தா கூட சும்மா சொல்லுவோம், அடுத்தது வந்து சரி நம்ம போடலாமே, நம்ம அவரை போய் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி கூட அவர் வந்து பதிவிடலாம். மொபைல் உண்மையிலே கூட அழிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் எந்த செயல்பாட்டையுமே வந்து போலியா செஞ்சவர் கிடையாது, சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தவர். முதல்ல தோழர்கள் சொன்ன மாதிரி நான் பிரபாகரன் பத்தி ஒரு எழுதின ஒரு கவிதை ஒண்ணு அவருக்கு கண்ணில் பட்டிருக்கு. இதை யாரு எழுதுறதுன்னு தேடிதான் என்னை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அந்த கவிதையை பத்தி ஒரு 4 வரைக்கும் எழுதிதான் அதை பத்தி 4 மணி நேரம் பேசுவாரு. அந்த மாதிரி தோழர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் எப்படி நம்ம பெரியாரை வந்து ஒரு சட்டத்தை வச்சு அந்த சட்டத்துக்கு வெளியில அவரோட போட்டோ வச்சு பெரியார் எந்த சட்டத்துக்கும் அடங்காதவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி தோழர் காமராஜர் வந்து பெரியார் மாதிரி தான். எந்த அமைப்புக்குள்ளையும் எந்த சித்தாந்தத்துக்குள்ளேயும் எந்த ஒரு துதிப்பாடலுக்குள்ளேயும் எதுக்குள்ளேயுமே அவர் சிக்கிக்காத ஒரு தோழர். அவர் சரின்னு பட்டுச்சுன்னா யாருக்காகவே கவலைப்பட மாட்டார். முகநூல்ல விமர்சிப்பாங்க, நாளைக்கு பொது வழியில அதுக்கு எதிரான கருத்து இருக்க தோழர்களை நம்ம போய் நேர்ல சந்திக்கணும், அவங்ககிட்ட நம்ம எப்படி அவங்க நேரடியா பார்த்து பேசும்பொழுது ஏதாவது சங்கடமா நினைப்பாங்க. இதெல்லாம் எதை பத்தியுமே கவலைப்படாதவர். பெரியார் இயக்க தோழர்களோடய ரொம்ப நட்போடு இருப்பாரு, கம்யூனிஸ்ட் தோழர்களோடய நட்போடு இருப்பாரு. பாமகவில் இருக்கக்கூடிய மருத்துவர் அவரை போய் சந்திச்சுட்டு வந்தும் அதை வந்து ரொம்ப அதுல இருக்கக்கூடிய நிறைகளை பேசுவாரு. திருமாவளவன் அவர்களை போய் சந்திச்சதை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசுவாரு. அவருக்கு எந்த அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்றோம், எந்த அடையாளம் ஒண்ணு அவர் சமரசமே பண்ணிக்கலன்னா ஒரு இடதுசாரி சிந்தனை அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே அவர் வந்து சமரசம் பண்ணிக்கல. இத்தனை அமைப்புகளோடய நம்ம போய் அவர் நட்புல இருந்தாருன்னு சொல்றோம்ல, ஒரே ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய அமைப்புகளோடய அவர் போய் நட்பு வச்சுக்கவே இல்லை. எதெல்லாம் வந்து அந்த மண்ணுக்கு தேவையான அமைப்புகளோ அதை வந்து பாரபட்சம் பார்க்காம அவர் வந்து பணியாற்றிய தோழர். இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளை நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம். நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்துக்காக இருந்தாலும் நம்மளுடைய இருப்புங்கிறது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அவசியமானதா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு இன்னைக்கு அவருடைய மறைவை வந்து சந்திக்க முடியாம துவண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அதே நேரத்தில் நம்ம தோழர்களோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உடல் நலத்திலையும் நம்ம வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தோழர் காமராஜ் அவருடைய இருப்பும் மரணமும் நமக்கு உணர்த்தி இருக்கு. தொடர்ந்து நம்ம அவருடைய வழியில நம்ம சமூகத்துக்கான செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்போம். அவருடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய பங்களிப்பு முடிஞ்ச அளவுக்கு அவர் இருந்தா என்னெல்லாம் செய்வாரோ அதை நம்ம கடைசி வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிறதையும்
என்னுடைய வேண்டுகோளாக கேட்டுட்டு தோழருடைய நினைவுகளை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறதுக்கான இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திய இந்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.